ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எக்னாப்பல்ஸ். எக்னோவில் வந்து டிசம்பர் டிஇ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இன்னும் டைம் இருக்குதுன்னு நினச்சிட்டு லாஸ்ட் மந்தில் மட்டும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாதீங்க. டிசம்பரில் டிஇக்கு எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆகிற மாதிரி இருக்குது. அசைன்மெண்ட்டு, அதோட எக்ஸாமோட ஃபார்மு, கோர்ஸோட ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்னே சொல்லலாம் இல்லையா? இந்த வீடியோவில் டிசம்பர் டிஇயில் இப்போ இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணணுன்னு நாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து எலிஜிபிலிட்டியை செக் பண்ணணும். உங்கள் கோர்ஸோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து வேலிடாக இருக்கா, என்னென்ன கோர்ஸுக்கு டிசம்பர் டிஇ எக்ஸாம் வந்து எழுத போகிறோன்னு நம்ம செக் பண்ணணும். இக்னோட ரூல்ஸ் படி டிஇக்கு அப்பேர் ஆகிறதுக்கு கோர்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் வேலிடாக இருக்கணும். ரிக்குவயர்மெண்ட் அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும். ப்ரோக்ராமோட மினிமம் ஸ்டடி பீரியடை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமினேஷன் ஃபீஸும் நம்ம பே பண்ணியிருக்கணும். ஸோ என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டியை செக் பண்ணுறது. செகண்ட் ஒன் என்ன வந்து அசைன்மெண்ட்டை வந்து டிலேயாக வந்து சப்மிட் பண்ணக்கூடாது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து அசைன்மெண்ட்டுக்கு நமக்கு வெயிட்டேஜ் மார்க்ஸ் இருக்குது. டிசம்பரில் வந்து டிஇக்கு ரிலேவெண்ட்டாக இருக்கிற அசைன்மெண்ட்ஸை நம்ம கொஷின்ஸ் எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அசைன்மெண்ட் ஹெல்ப் வேணும்னா நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அசைன்மெண்ட் ஹெல்ப் நாங்கள் பண்ணித்தரோம். கொஷின் பேப்பர்ஸாக இருந்தாலும் ஹேண்ட் ரிட்டன் அசைன்மெண்ட்ஸும் நாங்கள் எங்கள் ஆஃபீஸில் எங்கள் அகாடமியில் பண்ணித்தரோம். ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு இன்னும் அசைன்மெண்ட் லிஸ்ட்டில் வந்து டிசம்பர் டிஇ டியூ டேட்ஸ் ப்ரோக்ராமு இல்லைன்னா கோர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வேரியாக இருக்கலாம். ஸோ அதனால் எக்ஸாட்டோட கோர்ஸ் அசைன்மெண்ட்டில் இருக்கிற டியூ டேட்டை செக் பண்ணி அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிவிட்டு ரெசிப்ட்டு, அக்னாலஜ்மெண்ட் ப்ரூஃப்னு எல்லாத்தையும் கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கணும். அசைன்மெண்ட்டை வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் சப்மிட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு அஃபெக்ட் ஆகும். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா எக்ஸாமோட ஃபார்மு. டிஇ எக்ஸாமோட ஃபார்மில் வந்துட்டு எக்ஸாம் எழுதும்போது எவ்ரி ஜூன் டிசம்பர் டிஇ எக்ஸாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக எக்ஸாமினேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ எக்ஸாம் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அஃபிஷியலாக இக்னோட வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள். கோர்ஸ் கோடு, எக்ஸாம் சென்ட்ரு, பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேர்ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணணும். பேமெண்ட் பண்ண பிறகு அக்னாலஜ்மெண்ட்டு, ஸ்க்ரீன்ஷாட்டு, டவுன்லோட் எல்லாமே பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வரப்போது வந்து ஸ்டடி பிளானை ஸ்டார்ட் பண்ணுறது. அதாவது ப்ரிப்ரேஷன். ஒரு நாளில் எல்லா சப்ஜெக்ட்டுமே படிக்க ட்ரை பண்ணாதீங்க. டெய்லி மினிமம் 1 or 2 ஹவர்ஸுக்கு ஸ்டடி பிளான் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டனோட யூனிட்ஸு, ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், டிஃபிகல்ட் டாபிக்ஸு, ரிவிஷன்னு சீக்வென்ஸை ப்ரிப்பேர் பண்ணும். இக்னோவில் செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியல்ஸை மெயின் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் கோர்ஸுக்கு அப்ளிகபிளான ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட்டில் எக்ஸாம் வரப்போ என்னென்ன செக் பண்ணணுன்னா ஹால் டிக்கெட் இருக்கா, எக்ஸாமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணணும். எக்ஸாம் சென்டர் டீட்டெயில்ஸ் வெரிஃபை பண்ணணும். ஐடி கார்டு ரெடியாக வச்சுக்கோங்க. ரெக்குவயர்மெண்ட் எக்ஸாம் மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணணும். டேட் டு டைம் டேபிள் ஒன்ஸ் அகைன் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இக்னோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து டிசம்பர் டிஇக்கு லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணாமல் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். எலிஜிபிலிட்டி செக் பண்ணணும், அசைன்மெண்ட், எக்ஸாமோட ஃபார்ம், ஸ்டடியோட பிளானு, ரிவிஷன், எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், இந்த 6 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கனாலே ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.